ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா எஸ்பிஐ வங்கியில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நாம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா காலி பணியிடங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி வேலைவாய்ப்பு 2026 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகின்றன. ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் பிஓ 1500 காலி இடங்கள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வழக்கமாக ரெகுலர் காலி பணியிடங்களும் இருக்குது. அது பிரிவு வாரியாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா பொது பிரிவு 588 வேக்கன்சி இருக்குது. ஓபிசி 390 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ் 144 வேக்கன்சி, எஸ்சி 216 வேக்கன்சி, எஸ்டி 108 வேக்கன்சி இருக்குது. அடுத்தது பேக்லாங் காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் எஸ்சி 18 வேக்கன்சி, எஸ்டி 36 வேக்கன்சி, மொத்தம் 1500 வேக்கன்சி இருக்குது. அடுத்தது கல்வி தகுதி. எஸ்பிஐ வங்கி வேலைவாய்ப்பு 2026 ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் பிஓ பணி விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இருந்து ஏதேனும் துறை பட்ட படிப்பு எனி டிகிரி முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தற்போது இறுதியாண்டு அல்லது இறுதி செமஸ்டரில் பயிரும் மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் நேர்முக தேர்விற்கு அழைக்கப்படும் போது 30 செப்டம்பர் 2026க்குள் பட்டப்படிப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களாக சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்ஜினியரிங், மெடிக்கல், அக்கௌண்ட்ஸு, சிஏ, காஸ்ட் அக்கௌண்ட்ஸு, சிஎம்சிஏ, இன்டகிரேட், டயல் டிகிரி போன்ற தகுதி பெற்றவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு வயது வரம்பு விவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச 21 வயது நிரம்பியிருக்க வேண்டும். அதிகபட்சமாக 30 வயதிற்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயது தளர்வு இருக்குது. அது எஸ்சி எஸ்டிக்கு 5 ஆண்டுகள், ஓபிசி என்சிஎல் 3 ஆண்டுகள் இருக்குது, பிடபிள்யூபிடி யூஆர் 10 ஆண்டுகள் இருக்குது, பிடபிள்யூடி ஓபிசி 13 ஆண்டுகள் இருக்குது, பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டிக்கு 15 ஆண்டுகள் இருக்குது. முன்னாள் இராணுவத்தினர் அரசு விதிகளின்படி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஜாப்புக்கு சம்பள விவரங்கள் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி ப்ரொஃபஷனரி பதவிக்கு தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு மாதம் 48,480 ரூபாய் முதல் 85,920 வரை ஊதியம் வழங்கப்படும். அத்துடன் டிஏ, ஹெச்ஆர்ஏ, மருத்துவ வசதிகள், பயண சலுகைகள் மற்றும் பிற வங்கி ஊழியர் நலனுடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேர்வு செயல்படும் முறை அப்படி பார்த்திங்கன்னா எஸ்பிஐ வங்கி ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் பிஓ பணிக்கான 2026 ஆண்டு ஆள்சேர்ப்புக்கான தேர்வு செயல்முறை பின்வருமாறு அமையும். என்னென்னா எஸ்பிஐ பிஓ தேர்வு மொத்தம் 3 கட்டமாக நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் கட்டம் பிரைமரி எக்ஸாம், ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் 40 கொஷின் கேட்பாங்க. அடுத்தது ஆட்டிடியூட் 30, ரீசனிங் 30. அடுத்தது இரண்டாம் கட்டம் மெயின் எக்ஸாம் எப்படின்னா ரீசனிங், கம்ப்யூட்டர் ஆட்டிடியூட் 40 கொஷின், டேட்டா அனலிசிஸ், இம்பர்டேஷன் 30, எக்கனாமிக், ஜெனரல் அவேர்னஸ், பேங்கிங் நாலேஜ் 60 கொஷின், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கொஷின் அப்படின்னு நடக்கும். மூன்றாம் கட்டம் என்ன நடைபெறும் என்றால் இதில் பார்த்திங்கன்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு, குரூப் எக்ஸசைஸ், பர்சனல் இன்டர்வியூ இது நடக்கும். சரி, இதுக்கு தமிழ்நாட்டில் தேர்வு மையங்கள், அதாவது பிரைமரி எக்ஸாமுக்கு எங்கெங்கே தேர்வு மையங்கள்னால் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், விழுப்புரம். இது பிரைமரி எக்ஸாம் சென்டர். இது மெயின் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி. இது சரி, இது விண்ணப்பிக்கும் கட்டணம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அவங்களுக்கு கட்டணம் இல்லை. மற்ற அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் 700 ரூபாய் கட்டணம் செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது முக்கிய தேதிகள் என்னன்னா விண்ணப்பிக்க தொடங்கும் தேதி 18/6/2026, விண்ணப்பிக்க கடைசி தேதி 8/7/2026, கட்டணம் செலுத்தும் கடைசி தேதி 8/7/2026. பிரைமரி எக்ஸாம் ஆகஸ்ட் மாதத்தில் 2026 நடைபெறும். மெயின் எக்ஸாம் செப்டம்பர்
2026 நடைபெறும். இன்டர்வியூ அக்டோபர் நவம்பரில் 2026 நடைபெறும். இறுதி முடிவு நவம்பர் டிசம்பர் 2026 வெளியிடப்படும். சரி, இந்த ஜாப்க்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ வங்கி வேலைவாய்ப்பு 2026 பணிக்கு பணிபுரிய விரும்பும் தகுதியுள்ள நபர்கள் கீழே உள்ள வழிமுறைகளை பின்பற்ற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, எஸ்பிஐ பிஓ ரெஸ்யூமெண்ட் 2026 அப்ளை ஆன்லைன் எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த லிங்க்கில் போயிருங்க. எஸ்பிஐ அதிகாரப்பூர்வ இணையதளத்தை திறக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கெரியர்ஸ் பகுதியை செல்லவும், எஸ்பிஐ பிஓ ரெஸ்யூமெண்ட் 2026 அறிவிப்பை தேர்வு செய்யவும், புதிய பதிவு செய்து உள்நுழையவும், தேவையான விவரங்களை சரியாக நிரப்பவும், புகைப்படம் மற்றும் கையொப்பத்தை பதிவேற்றவும், விண்ணப்பத்தை கட்டணத்தை செலுத்தவும், விண்ணப்பத்தை சமர்ப்பித்து அதன் நகலை சேமித்து வைத்து கொள்ளவும். இது மாதிரி தான் அப்ளை பண்ணணும். இதே மாதிரி மேலும் வீடியோகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.